ஒருத்தன் க்ளோஸா இருந்துட்டு பேச முடியாதுன்னு சொல்லிட்டு போகும்போது எந்த பொண்ணா இருந்தாலும் அது கடுப்பா ஆகதாங்க செய்யும். நான் யூஸ் பண்ண வேர்ட்ஸ் தவறுதான், பட் என்னுடைய கன்சென்ட்டோட தான் whatever has happened. நீ லேடிஸ் மேட்டர்ல வந்து மாட்டனேன்னு அவர் சொன்னது வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் வந்து அந்த வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறமேட்டு இவருக்கு நீ என்ன சொன்ன திவாகர் கிட்ட, நீ என்ன சொன்ன திவாகர் கிட்ட அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. நேரங்க இவர் பேசுவாரு. ஏங்க நிறைய பேர் வராங்க இல்லங்க, நீங்க பேச விட மாட்டீங்க. உங்க ஃபேஸ் எக்ஸ்போஸ் ஆகுதுனா, உங்க கேரக்டர் எக்ஸ்போஸ் ஆகுது. இங்க பாருங்க, கமருதீன் என் ஃப்ரெண்ட். நோ லிசன் டோன்ட் கிரை. நான் கமருதீன் அலற மாதிரி இல்ல, அப்படி கிடையாது. ஆரோரா இல்ல நிக்க வச்சு இவ ஒரு கேவலமான கேரக்டர்லாம் சொல்லுவாரா? என் பேரண்ட்ஸ் இழுப்பாங்களா, எங்க அப்பாவை இழுப்பாரா? நான் பேசணும். பேசுங்க ஒரு சபைக்கு வந்துடுச்சு. பெரியவா பேசு. பாயிண்ட் பண்ணி பேசுறது தப்பு, அவங்க ஃபேமிலி எடுக்கிறது தப்பு. நீ அந்த பொண்ணு கிட்ட பழகுனா அந்த பொண்ணு உங்ககிட்ட பழகிச்சுனா உங்க ரெண்டு பேரை பத்தி தான் நீங்க பேசணும். இது எல்லாமே கேட்டுக்கிறதுக்கு நான் உட்கார்ந்துக்கிறதுக்கு கேன இல்ல. நான் ஷார்ட் அண்ட் டெக்கரம் பேசிஸ்ல நான் கரெக்டா முடிச்சிடுறேன் சரிங்களா. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து என்னால வந்து எனக்கு ஒரு லைஃப் இருக்கு, அதை பத்தி யோசிக்காம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட்டர்மெலன் கிட்ட பேசினது அவங்க தான். எதுவுமே எடுத்துக்கல. இவன் வந்து ஒரு பொண்ணு கிட்ட வந்து இவ்வளவுதான் அவன் செல்ஃப் ரெஸ்பெக்டா, இவன் வந்து என்ன ஒரு மனுஷன்ற மாதிரி எனக்கு என்னால செல்ஃப் இதுவா என்னால ஏத்துக்க முடியல. எனக்கு வந்து அவங்க கிட்ட நெக்ஸ்ட் லெவலான ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து கண்டினியூ பண்ண முடியாது. ஏன்னா வந்து இந்த பாயிண்ட் நான் எப்படி விட்டேன்ட்டு எனக்கு இன்னுமே வந்து ரொம்ப நான் என்னை வெறுக்கிறேன். இந்த அவங்க க்ளோஷர் வாங்காமல் நான் இவ்வளோ க்ளோஸாக பழகிட்டேன். ஆனால் திரும்பி பார்க்கும்போது அப்போ எனக்கு அப்படி தோணி இருக்குடா, ஆனால் வந்து அது வந்து அது கரெக்ட் கிடையாது, நீ வந்து ஒரு கரெக்டான ஒரு ஆளுடா, நீ அப்படி கிடையாதுடான்னு சொல்லும்போது ஒரு ஒரு பொண்ணுக்கிட்ட ஒரு லவ் பண்ணுற ஒரு அந்த மாதிரி மோர் தென் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயம் வந்து அது மட்டும்தான் ஓகேங்களா. அதுக்கப்புறமா தான் அவங்கள வந்து நான் வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரிலேஷன்ஷிப்போ வெளியே போயோ நான் அவங்க கூட நான் கண்டிப்பாக பண்ண முடியும். ஆனால் அது இதுவுமே பார்க்காம அவங்க பேட் டச்னு எப்போ பார்த்தாலும் யூ ரிமெம்பர் த ஜெயில் நோன்னு கேட்குறாங்க. என்னை வந்து ட்ராமாட்டிக்காக நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. யூ ரிமெம்பர் த ஜெயில் நோ அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்ன பண்ணேன்னு ஓப்பனாக நான் சொல்லிட்டேன். நான் சத்தியமாக வந்து அந்த பேட் டச்சோ எதுவுமே நான் அம்மா சத்தியமாக நான் பண்ணல. ஒரு பொண்ணு விருப்பம் இல்லாமல் ஒரு பொண்ணை தொடுற அளவுக்கு நான் வளர்க்கப்படலை. நான் கேவலமான ஆள் கிடையாது. எனக்கு லைஃப் இருக்குது வெளியே சரிங்களா. இதை வச்சு மட்டுமே வந்து அவங்க வந்து எனக்கு க்ளோஷர் எனக்கு வேணுங்க, என்ன பேட் டச்சுன்னு எதுக்கு சொன்னாங்கன்றது நீங்கள் சொல்லி தான் ஆகணும். இவ்வளோ க்ளோஸாக பழகிட்டு அது வந்து எப்படி இருக்குன்னா வந்து த்ரோயிங் அண்டர் த பஸ்ன்ற மாதிரி அந்த ஒரு யாரோ அந்த மாதிரி தான் இருக்கு. இவங்க வந்து மேலே வரணும்னா யாரை எப்படி வேணாலும் நாராசமாக பேசுகிறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் இதுக்கப்புறம் வந்து இந்த கேமில் கண்டினியூ பண்ணுறது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது சரிங்களா. என்னால் வந்து வேறு எதுவும் யோசிக்க முடியல ஓகேங்களா. தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். நான் அந்த மாதிரி கெட்ட எண்ணத்துலலாம் அவங்க கூட நான் பழகலை ஓகேங்களா. தேங்க்யூ. கொஞ்சம் இடத்த விட்டீங்கன்னா கொஞ்சம் பேசுறதுக்கு வசதியா இருக்கும். அந்த பொம்பளை இந்த பொம்பளை கேவலமான கேரக்டர் சொல்லுங்க, உங்க மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லுங்க. உன்னை வச்சு வேற என்ன பண்ண முடியும்? சோ இப்போ வந்து இந்த விஷயத்துக்கு வருவோம். வாட் இஸ் திஸ் பேட் டச், இன்அப்ரோப்ரியேட் அப்படின்ற விஷயங்கள். சோ வந்து நானும் கமருதீனும் ஜெயில அடைக்கப்பட்டோம் கரெக்டா. ஜெயில அடைக்கப்பட்ட உடனே எங்களுக்கு இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் 3 வீக்ஸ்ல அந்த மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ ஒரு லவ்வோ அந்த மாதிரியான ஃபீலிங்கே இல்லை. இன்ஃபேக்ட் அவர் வந்து பேசும்போது நான் வந்து இந்த ஹீரோயிசம் வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, இந்த என்ன மாதிரி லவ் கண்டென்ட் என்னை வச்சு பண்றியா அப்படின்னு நானே வந்து முதல் 3 வாரங்கள் வந்து அவர்கிட்ட நான் பேசியிருக்கேன். பெருசா எனக்கு வந்து ஃப்ரிக்ஷன் அவர் கூட வந்து செட் ஆகல. அப்புறம் ஸ்லோலி வந்து அந்த ஜோன் வந்து அப்படியே இவர் வந்து என்னுடைய பிரச்சனைக்கு நிக்கிறது, இல்ல திவாகர் எது சொன்னாலும் வந்து நிக்கிறது. அப்புறம் வீடே வந்து என்னன்னா எங்க 2 பேரையும் வந்து ஜெயில போட்டாங்க. சோ அந்த டைம்ல தான் we started having some nice deep conversation. அப்ப இவர் வந்து என்னன்னா உங்களுக்கு கேர்ள் பேபி பிடிக்குமா பாய் பேபி பிடிக்குமா இந்த மாதிரிலாம் அதை நான் ஒரு கான்வர்சேஷனா மட்டும் தான் நான் வந்து கன்சிடர் பண்றேன் சரிங்களா. எனக்கு நிஜமாலே என் முன்னாடி இவ்வளோ பெரிய கேமரா ஒன்று இருக்கு. இப்படி ஒரு கேமரா இருக்கும்போது எனக்கு பேசுறதுக்கு அவ்வளோ தயக்கமா தான் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் நான் பேசக்கூட இல்லை கரெக்டுங்களா. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஓகே. பட் ஸ்டில் எனக்கு நீங்க வந்து ஃப்ளர்ட் பண்றீங்க அப்படின்னு கூட எனக்கு தெரியல. என்னடா இவர் வந்து இந்த கேமரா முன்னாடி இந்த விஷயங்கள்லாம் வந்து பேசுறாரே வைக்கிறாரே அப்படிங்கிற ஒரு பதட்டம். நல்லா கேட்டுக்கங்க மக்களே, இவ்வளோ பெரிய கேமரா இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க வந்துட்டு இவர் இப்படி பேசுகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு பதட்டப்படுறாங்க. ஆனால் அவர் ஜெயிலுக்குள்ளே இவங்களை பேட் டச் பண்ணும்போது ஏன்டா என்ன படுறேன்னு பழியர்னு 4 அறையில் அன்றைக்கி ராத்திரி முழுக்க நல்லா ஜெயிலில் இருந்தாங்க.
அடுத்த நாள் பார்த்தீங்கன்னாக்கா எழுந்து யார்கிட்டயும் எதுவுமே சொல்லலை. 2 பேரும் ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு கவர் போட்டு சாப்பிட்லாம், கவர் இல்லாமல் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத பேச்செல்லாம் பேசும்போதெல்லாம் அது பேட் டச்சுன்னு தெரியல. கம்ருதீனுக்கும் பாருக்கும் சண்டை வந்து அவன் போய் அரோரா கிட்ட பேசும்போது மட்டும் அவன் பண்ணதெல்லாம் பேட் டச்சுன்னு வந்துட்டு எல்லாரும் முன்னாடி சொல்ல முடியுது. அதையெல்லாம் தாண்டி கோர்ட்டில் எல்லாரும் வெளியே வந்ததுக்கப்புறம் லைட்லாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பிக் பாஸ் அத்தனை வாட்டி கேமரா போடல, நீங்கள் கேமரா போடாமல் எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்கன்னு கழுவி ஊற்றுனதுக்கு அப்புறம் கூட அந்த கோர்ட் முடிஞ்ச உடனே 2 பேரும் கோர்ட்டில் எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க. உள்ளே போய் அவ்வளோ நேரம் என்ன பேசுனீங்கன்னு தெரியாது. அப்பயும் பிக் பாஸ் வந்து திட்டி வெளியே அனுப்புகிறாங்க. அப்போல்லாம் இல்லாத இவ்வளோ பெரிய கேமரா இவனுக்கும் பார்வதிக்கும் கமருதீனுக்கும் சண்டை வரும்போது மட்டும் கேமரா இவ்வளோ பெரிய கேமரா இருக்குது, அவன் என்னை பேட் டச் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்ல தெரியுது. இதுலேருந்தே தெரிஞ்சுக்கங்க இவங்க விளையாடுற கேம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. நான் கமருதீனெல்லாம் வந்துட்டு சப்போர்ட் பண்ணலைங்க. அவனும் வந்துட்டு அவ்வளோ ஒரு கேவலமான வேலை தான் செய்கிறான், இல்லைன்னே நான் சொல்லலை. இந்த விஷயத்தை நான் ஏன் இப்படி திருப்பியும் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, ஒரு 10 பேர் பார்க்குற ஷோவில் இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்டிங்கன்னா பார்க்குற சின்ன பிள்ளைங்களுக்கு என்னத்தானே அது புரிஞ்சுக்கும் சொல்லுங்கள். இதை ஏன் பிக் பாஸ் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றது தான் என் கேள்வி. கேட்டாலும் இதுங்க மதிக்க மாட்டேங்குதுங்க. அப்புறம் ஏன் அவங்களெல்லாம் உள்ளே வச்சுருக்கீங்க? அதுவும் அடுத்த கேள்வி வருது இல்லைங்களா? இப்போ கனி வந்து ஃப்ரேம்குள்ளே வரல அப்படின்னு சொல்லிட்டு கனி வந்துட்டு அன்பு கேம் விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அனுப்புகிறீங்க. இவங்க கேவலமான கேம் விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு ஏன் வெளியே அனுப்ப மாட்டேங்கிறீங்க? உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அடுத்தவங்களுக்கும் அது புரியும். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா வீடியோக்கு லைக் போட மறந்துடாதீங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.